இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 4th செப்டம்பர். டைம் இப்போ 9:35 ஆகுது. ஆக்சுவலாக நேற்று நம்ம வச்சு இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக வந்து மேலே போச்சு. மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. டார்கெட் கிட்ட போகுது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் என்னன்னா 27. ஆக்சுவலாக இப்போ வந்து 34 இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு டார்கெட் இது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டேவோட ஃபஸ்ட் ட்ரேடு நேற்று ட்ரேடை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:10 ஆகுது. நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா, ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஃபால் வந்துருச்சு, திருப்பி வந்து இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 51,400 இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 51,600 கால் தான். என்னன்னா இன்றைக்கி டேட் எக்ஸ்பைரி கிடையாது, அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? பேங்க் நிஃப்டியில் போயாச்சு. இப்போ என்னென்னா 51,600 கால். ஓகேவா? இது வந்து செப்டம்பர் 4 இருக்குல்ல, இது வந்து 11 வந்து மாற்றிடலாம். ஓகே, 305 இருக்குது. எப்போ போல் நம்ம 1000 குவான்டிட்டிஸ் எடுத்துப்போம். அப்போ தான் வந்து கணக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? டேட்டு 04/09/2024 ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேவா? ஓகே, நம்ம ட்ரேடு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்னன்னா 305 இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணுற வேண்டியதான். நம்ம டார்கெட் எப்போ போல் 120 24. ஓகேவா? 120 போட்டாச்சு. இங்கே வந்து 60 ட்ரேடு போட்டாச்சு. இப்போ என்னென்னா இனி வாட்சிங் தான். ஓகேவா? இது 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸாக மாற்றிப்போம். நீங்கள் போட்டு வேணால் இங்கே நீங்கள் அலர்ட் கூட வச்சுக்கலாம். என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து அலர்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இது உள்ளே போயாச்சு. போயிட்டு செட் அலர்ட். என்னன்னா நம்ம இங்கே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போயிட்டு 425. ஓகேவா? செட் அலர்ட் 425. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அலர்ட்டு போட்டுக்கலாம். என்னன்னா பிலோவில் போட்டுக்கலாம். பிலோவில் 244. ஓகேவா? இப்போ நம்ம அலர்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. கம்முன்னு உட்காந்து இனி எதனா டிவி ப்ரோக்ராம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. ஆக்சுவலாக நம்ம பொசிஷன் எப்படி சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம பொசிஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஜர்க்கு ஒன்று கொடுத்துட்டு கீழே டவுன் போயிட்டு ஒரு மூமெண்ட்டே இல்லை. இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு தான் இருக்குது, மேலே கீழே நம்ம எடுத்ததுலேருந்து. அதனால் வந்து டைம் டிக்கே இருக்குது. 9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் அந்த பொசிஷனை ஒன்று ஹோல்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 220. இப்போ ஒரு ட்ராப் வந்திருக்கு, 24 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போனா வந்து 24,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேவா? நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சைட்வே சப்போர்ட்லேயே எடுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்குது. ஓகேவா? பேங்க்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இது பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகுமா என்னன்னு தெரில. பேங்க் ஆனால் பிரேக் அவுட்டில் தான் இருக்குது, நிஃப்டி இல்லை. என்ன பண்ணலாம்? திருப்பி அப்படியே ரெக்கவரி ஆகுதே. பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இல்லாட்டி சப்போர்ட் எடுக்குமா? சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து டிசெண்டிங் சிபிஆர் தான். அதனால் வந்து ஃபர்தராக வந்து ஃபால் இருக்கும். அதனால் இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இல்லாட்டி டார்கெட் ஹிட்டாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock ஆகுது. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 27 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போனா வந்து 0.5%. சார்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சார்ட்டில் வந்து இந்த பிரேக் அவுட் வந்துச்சு. திருப்பி வந்து இந்த S1 வந்து திருப்பி வந்து விழுந்துட்டு சப்போர்ட் எடுக்குது. இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே நம்மளுக்கு இந்த 1% ப்ராஃபிட் வருதா, இல்லை நம்ம வந்து அந்த 0.5%ல் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணுமான்னு பார்க்கலாம். இன்னும் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா வந்து இதுலேருந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் ஒரு வாரம் கூட வெயிட் பண்ணலாம்.
அதெல்லாம் என்னென்னா இது ஒரு வெர்ஜின் சிபிஆர் ஓகேவா. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேரிஷ் ட்ரேடுக்கு எல்லாரும் வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து இந்த கடைசி வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேலே ஏறுது ஓகேவா. நிஃப்டியில் பாருங்கள், பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை ஓகேவா. 74லேருந்து 81 பாயிண்ட்ஸாக வந்து மூவ் ஆகிருக்கு. அதனால் வந்து என்னென்னா இது ஒரு ட்ராப். இது ஃபர்தராக வந்து இது ஃபால் தான் ஆகும் ப்ரைஸில் ஓகேவா. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து 30 பாயிண்ட்ஸ்னால் வந்து 0.5% எவ்வளோ வந்திருக்கு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து 20,000 காமிக்குது. ஃபர்தராக இங்கே வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கும். பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 310 ஆகுது. இது வந்து வெர்ஜின் சிபிஆர் தான். ஃபர்தராக வந்து இந்த ஹைலேருந்து ஃபால் தான் ஆகணுமே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது ஒரு நல்ல டீல் இது. அதனால் வந்து இந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேவா. இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் வந்து லாஸ் வந்தாலும் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆனாலும் திருப்பி வந்து நிறைய வாட்டி ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1% 1.5% வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் அடிக்கும்போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ஷன் ரைட்டருக்கு ஃபேவர் ஆகிற மாதிரி தான் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியுமே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 325 ப்ரைஸு இங்கே கீழே வந்து S1 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஆனால் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிகே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 43 வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.6% வந்து இதுலேருந்து 0.7% வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்திருக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ரைஸு மேலே தான் ஏறிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடக்கும்.